வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மீன் கறி தான் வைக்க போகிறோம். என்ன மீன் இது? இது வந்து ஓரா மீன். நாங்கள் வந்து ஓரா மீன் வந்து அரைச்சி தான் கறி வைக்க போகிறோம். அதை விட ஒரு கிழமை கிட்டவே நாங்கள் சந்தைக்கு போகல. இன்றைக்கு தான் சந்தைக்கு போனாங்க. நிறையவே ஓரா மீன் தான் இந்த சீசனுக்கு சரியான ஓரா மீன் தான் கூடுதலாக ஒட்டி ஓரா கூடுதலாக பிடிவிடம் ஓரா மீன் தான் நாங்கள் இன்றைக்கு வாங்கியிருக்கிறோம். ஓரா மீனை நல்ல ஒரு அம்மியில் அரைச்ச கறி தான் வைக்க போகிறோம். அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதை விட அரைச்ச கறியிலான் வந்து அந்த நல்ல சத்து, உடனே வாசம், உடனே அரைச்சி வைக்கிறோம். உடம்புக்கு அவ்வளவுமே நல்ல ஒரு சத்தை கொடுக்கறது வந்து அரைச்சி வைக்கிற கறிகள். இன்றைக்கு நாங்கள் அரைச்ச கறி தான் வைக்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து அப்படியே இந்த இயற்கையை ரசித்து கொண்டு காணொலியை பாருங்க. எப்படி சாப்பிடுங்கன்னு பாருங்க. ஆடுகள் ஆக்கள் மாதிரி 2 கால் எலும்பி 2 சாப்பிடுங்க. முதல் நாங்கள் இந்த ஓரா மீனை நல்ல வடிவாக வெட்டி எடுப்போம். நாங்கள் ஓரா மீன் வெட்ட போகிறோம். மீன் பார்த்திங்கன்னா நல்ல பலகை மாதிரி இருக்குது பாருங்க. எப்படி இருக்கு. ஆனால் ஓரா மீனில் பெரிய அளவில் அந்த களிவண்டி இல்லை, சதை பிடிப்பு கூட. இந்த முள்ளும் பெரிய அளவில் இல்லை, நடுமுள்ளோடு சேர்ந்த மட்டும்தான் இருக்கும். இந்த நடுமுள் மட்டும் சின்னாக்களுக்கெல்லாம் பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இந்த மீனை நாங்கள் நல்ல வடிவாக வெட்டி எடுப்போம். நாங்கள் மீனை துண்டு துண்டாக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். இந்த மீன் பாருங்கள், சரியான ஒரு கொழுப்பு தன்மை கூடின மீன் பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த கொழுப்பு இந்த படிஞ்சோண்டு வாரது தண்ணிக்கே தெரியுது பாருங்க இங்கே எப்படி இருக்குண்டு. நாங்கள் அளவளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கிறோம். கொஞ்சம் பெரிய மீனுன்றபடியே கொஞ்சம் அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கிறோம். நாங்கள் நல்ல வடிவாக 2-3 தரம் கழுவி எடுத்துட்டோம். நாங்கள் மீனெல்லாம் வடிவாக வெட்டி கழுவி எடுத்துட்டோம். இனி நாங்கள் மீனுக்கான அந்த சரகு வந்து அரைக்க தொடங்குவோம். நாங்கள் இப்போ அம்மிலாம் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு பாருங்கள் என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்னு சொல்லி, செத்தல் மிளகாய், அதோட இஞ்சி, உள்ளி, மல்லி, மஞ்சள், கட்டி மஞ்சள், மிளகு, நச்சீரகம், தேங்காய் பூ கொஞ்சம், இவ்வளோ தான் நாங்கள் அரைச்செடுக்க போகிறோம். செத்தல் மிளகாயை அப்படி தண்ணிக்கு நனைஞ்சி போட்டு அரைச்சா எங்களுக்கு வேகமாக அரைப்பட்டுடும். அதுக்காக தான் நம்ம தண்ணிக்கு அப்படி நனைஞ்சி போட்டு அரைக்க போகிறோம். நானும் அரைப்பேன், அம்மா கொஞ்சம் வேகமாக அரைப்பேன். அதுக்காக எனக்கு அம்மா அரைச்சி தரணுட்டுவா. செத்தல் மிளகா எங்களுக்கு நல்லா அரைப்பட்டுட்டுது. நாங்கள் கட்டி மஞ்சள் கொஞ்சமாக வச்சு அரைக்க போகிறோம். இல்லை, மஞ்சள் கட்டி வந்து அப்படி நெரிச்சு போட்டு அரைச்சாதான் நிறையப்படும். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் சேர்த்தலெல்லாம் எங்களுக்கு நல்ல பட்டை அரைப்பட்டுடுது. அடுத்தது வந்து மிளகுன்னு நச்சீரகம் வைக்கிறோம். இதுவே நாங்கள் இப்போ பத்திய கறி என்று சொல்லி சொன்னால் செத்தல் மிளகாயை வைக்காமல் அரைக்கணும். நாங்கள் அடுத்ததாக நாங்கள் மல்லியை போட்டு அரைக்க போகிறோம். மல்லி அரைக்கூடத்தான் கொஞ்சம் நேரம் செல்லும். நாங்கள் இதோட கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து அரைச்சா எங்களுக்கு ஈஸியாக அரைப்படும்.
நல்ல வடிவாக இதுகளெல்லாம் மரப்பட்டுட்டது. நாங்கள் உரித்து கழுவி வச்சிருக்கிற உள்ளியையும் அதோட இஞ்சியும் நாங்கள் நல்ல வடிவாக தோல் எல்லாம் சீவி நல்ல வடிவாக கழுவியை வச்சுருக்கிறோம். அதையும் இறைச்சி கொள்ள போகிறோம். இந்த கறிக்கு வந்து உள்ளியும் இஞ்சியும் சேர்க்கிறது தான் நல்ல ஒரு சுவையை கொடுக்குது இறைச்சி கறி. உள்ளி இஞ்சி அதோட மற்ற சரக்கு பொருளும் நல்லா அரைப்பட்டுட்டது. நாங்கள் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து அரைப்போம். அதோட தேங்காய் பூ வந்து நல்ல பட்டை அரைப்படணும். தேங்காய் பூ வந்து நல்லா அரைப்படாட்டிக்கு கறிக்கு வந்து மிதக்க வலிக்கிடும். தேங்காய் பூ அப்போ நல்ல பட்டை அரைக்கணும். தேங்காய் பூ இப்படி நல்ல வடிவாக அரைச்சி முடிஞ்சுது. நம்ம நல்லா இனி நாங்கள் எடுக்க போகிறோம். இந்த அப்படியே ஒரு திறனை என்று சொல்லுவோம் வேணா இப்படியே சரி எடுக்க வைங்க. இதில் தான் அந்த கறிண்ட சுவையே இருக்குது. அம்மியெல்லாம் வடிவாக கழுவி எடுக்கணுமா? ஆனால் நல்ல ஒரு வாசமாக இருக்குது வேணா. இந்த கறியே ஒரு தனி சுவை உண்மையாக சாப்பிட்டா அப்படி தான் இருக்கு. இதில் இப்போ அந்த எண்ணெய் அது எதுவுமே இருக்காது என்ன. நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு கறி உண்மையிலேயே. இப்போ நாங்களும் நடுகளும் வைக்கிறேன் இல்லை. அப்போ நம்ம இருந்துட்டு தான் நிறைய கறி வைக்கிறது. இப்போ இந்த அம்மியை நல்ல வடிவாக கழுவி அந்த தண்ணியை எடுக்கப்புறம் இதெல்லாம் கழுவி எடுத்தால் தான் இந்த சுவை வந்து நல்ல சுவையாக வரும். நாங்கள் சரக்கெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். இனி கறி வைக்க தொடங்குவோம். நாங்கள் இப்போ அடுப்பு மூட்டுவோம். இன்றைக்கு வெளியிலான்னு சமைக்க போகிறோமே என்ன ஃபுல்லாக பச்சை பசையிலன்னு இருக்கேண்ணே. அடுப்பு எங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இப்போ அரைச்ச குழம்பு வைக்க தொடங்க போகிறோம். முதல் வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஒவ்வொரு மீன் துண்டையும் பாருங்க இப்படி இருக்குன்னு. அதோட பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச குழம்புக்கு வந்து புளி வந்து நல்ல வடிவாக விடணும் மீன் குழம்புக்கு. அப்போ தான் இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பல புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ அதையும் போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாந்தை இதுக்குள்ளே போட போகிறோம். சாந்த மாதிரி தான் கிடக்கணும். ஓ இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல வடிவாக இதை கழுவி போட்டு விடுவோம். இது வந்து இந்த அரைச்ச சாந்து இருந்த டிஷ் தான். அதனால தான் இதுக்குள்ளே தண்ணி சேர்த்து விடுறோம் நாங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம். சின்ன வெங்காயம் போட்டுக்கொள்வோம். அதோட கழுவி வச்சுருக்கிற கருவேப்பமிலையும் போடுவோம். பச்சை மிளகாய் தேவை என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு கூடவா வேணுமென்றதுக்காக பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ நாங்கள் இந்த ஒரு மீன் அரைச்ச குழம்புக்கு அரைச்ச சரக்கெல்லாம் சேர்த்து எல்லாம் வடிவாக கூட்டி எடுத்துட்டோம். இனி இப்படியே நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம். இப்படியே நல்ல வடிவாக நாங்கள் மூடி விடுவோம். நாங்கள் அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். கொலண்டு கொதிக்குதுண்ணே. ஓ அப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. நல்லா இப்போ கொஞ்சம் தடிப்பாக வந்துட்டுது கறி பாருங்க. அதை விட அந்த ரசம் வைக்கிற வாசம் வருது. நல்ல ஒரு வாசமாக இருக்குது. எங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் பார்த்தினா சரி. நாங்கள் வந்து அகப்பையை போட்டு இப்போ அடிக்கடி கிண்டக்கூடாது. மீன்களை இப்போ உடைய பார்க்கும். இப்படியே நாங்கள் இன்னொரு 2 நிமிஷம் கொதிச்சா சரி பாருங்க எப்படி இருக்கு அந்த மீன். இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நாங்கள் மூடி விடுவோம். அப்படியே நாங்கள் பார்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ இருக்க திறந்து பார்ப்போம். கறி வந்து பாருங்கள் நல்லா வத்திட்டுது. எங்களுக்கு நல்ல வாசம் அடிக்குது. வாசம் வந்து நல்ல வாசமாக இருக்குது.
சாப்பிடணும் போல இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் கனநாள் நாங்கள் அரைச்ச கறி வச்சு இன்றைக்கு அம்மியில் அரைச்ச குழம்பு உப்பு இருக்கா பார்ப்போம் கணக்காக இருக்காண்டு. உண்மையாகவே எல்லாமே அளவாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இறக்குவோமே நீ நாங்கள் இறக்கி போட்டு சாப்பிடுவோம். என்ன உப்பு பார்த்தா எனக்கு பசிக்க வச்சு விட்டீங்க நீங்கள். உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வளமையாக மெட்ட குழம்பு வச்சு இன்றைக்கு கிணறு நாளைக்கு அப்புறம் இறைச்ச குழம்பு வச்சது பார்க்க அந்த நிறம் இல்லாத மாதிரி இருக்கும். அது மிளகு எல்லாம் சேர்த்தபடியே எங்களுக்கு அந்த உரைப்பு வந்து நல்ல அளவாக இருக்குது. உரைப்பெல்லாம் சின்னாக்களும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு அரைச்ச குழம்புக்கு புழுங்கல் அரிசி சோறு, அதாவது குத்தரிசி சோறுன்னு சொல்லுவோம். குத்தரிசி சோறு காய்ச்சிருக்கிறோம். அதோட மரவள்ளி கிழங்கு பால் கறி வச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரைச்ச மீன் குழம்பு. பெரிய ஒரு வால் துண்டா? ஓ, எனக்கு தானே பெரிய வால் துண்டு பாருங்க இப்படி இருக்கு. சரி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே. ஓ, இப்போ பார்த்தீங்களென்றால் அரைச்ச கறியெல்லாம் வச்சு எடுத்தாச்சுண்ணே. அப்போ இன்றைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாரும். சாப்பிட்டு பார்ப்போம். ஏனென்றால் சரியா பசிக்குது. இதை கண்டோன்னு இந்த கண்டு சரியா பசிக்குது. அதுவும் எனக்கு ஒரு பெரிய வால் துண்டில் வந்துருக்குது. நீங்கள் கதைச்சு கொண்டுருங்க. அரைச்ச கறி தூக்குது வாய்க்கு போகல. நல்ல வாசம். உண்மையாகவே அந்த அரைச்சி வச்சதுன்ற பலன் உண்மையாக கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வந்து வித்தியாசம். அதோட மீன் வந்து ஒரு துண்டு கூட கரையில பாருங்க, அப்படியே இருக்கு பொல்லமாவே. கல்லு மாதிரி கிடக்குண்ணே. அவ்வளவு அப்படி ஒரு துண்டு தான். அதே மாதிரி இந்த அரைச்ச குழம்புக்கு ஒரு சில மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குறது. இப்போ ஒரு ஒட்டி விளா மீன் சீலா எல்லாம் நல்லமே நம்ம அரைச்ச கறிக்கு. இந்த பத்திய கறி வைக்கிறேன்னு சொல்லுவேன். பத்தியத்துக்கு நாங்கள் அரைக்க இன்னொன்று சொல்லணும். என்னென்னா தேங்காய்ப்பு வந்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி செத்தளம் வைக்காமலுக்கு தான் பத்தியத்துக்கு நாங்கள் அரைக்கணும். இப்போ நாங்கள் நார்மலாகவே அரைச்சி கறி வைக்கிறபடியாக செத்தல் மிளகாய் தேங்காய்ப்பு சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு சத்தான சாப்பாடுண்ணே. இதில் இந்த எண்ணெய் அதுகள் இதுகள் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு ஒன்று தான் சொல்லணும். அதோட அரைச்ச பொருளும் வந்து ஒன்றும் எல்லாம் பச்சையாக தான் நான் அரைச்சி நாங்கள் எதுவுமே வறுக்கிட்டேன். பச்சையாக அரைச்சிங்க தான் அந்த சத்து வந்து கிடைக்கும் எங்களுக்கு ஃபுல்லாகவே. அதுக்காக பச்சையாகவே நான் அரைச்சி தான் இந்த கறி வைக்க வேணும். அரிசி புழுங்கல் அரிசி மரவள்ளி கிழங்கு அதாங்கால அப்படியே அந்த குலைக்கேக்க நல்ல இதாக வரும். மரவள்ளி கிழங்கு நல்ல ஒரு சாப்பாடு. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பிடிக்கன்னு தான் சொல்லணும். வேற உண்மையாவே மாமா பேசாமல் இருக்கிறார் பாருங்க. கதைக்காம இன்றைக்கு மனம் வருது இல்லை. நாளையிலேருந்து வாக்கு தான் போயிடு, அரைக்கிறாங்க போயிடு. இது கூடுதலாக அந்த பத்தியது அந்த கறி வைக்கிறது என்னத்துக்காக அரைச்சி நார்மலாகவே சத்து இன்னொன்று அந்த வயிற்று புண் அதுக்கு எல்லாமே நல்லது. அதுக்காக தான் இந்த அரைச்ச கறி வைக்கிறது கூடுதலாகவே. அதை விட என்ன சொல்லுங்க அப்போ இது பண்ணி அரைச்சி நாங்கள் உடனே வைக்கக்குள்ள அதில் சுவியல் வாசங்கள் எல்லாம் கூடவாயே இருக்கும். நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்ச தூளை போட்டு வைக்கக்குள்ள அதில் வந்து காற்று போகும், கொஞ்சம் நாள் போயிருக்கும். அதுகளில் உள்ள சுவியல் வாசங்கள் எல்லாம் குறைவாக இருக்கும். அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். உடனே அரைச்சி வைக்கிறதுக்கும் நாங்கள் அப்படி திரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மீன் துண்டு ஒன்றையும் பாருங்க. இங்கே ஒவ்வொரு துண்டுகளும் அந்த என்ன சொல்கிறது தொதல் கட்டி மாதிரி கிடக்கு. அதுவும் அம்மியில் அரைச்சி வைக்கிறது வந்து உண்மையிலேயுமே அதை ஒரு எதுலையுமே எங்கேயுமே இதண்டல அரைக்கிற ஆளுக்கும் ஆரோக்கியம் தான். அது அரைக்கிற ஆளுக்கும் ஆரோக்கியம், அரைச்சி சாப்பிட்ற ஆளுக்கும் ஆரோக்கியம். அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. உண்மையிலேயே எங்களோட வீடியோக்கள் முழுக்க என்ன சொல்கிறது எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுமன்றது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.